வணக்கம் 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 நண்பர்களே. தற்பொழுது கிடைத்திருக்கும் செய்தி என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அரசியல் சார்ந்த உண்மை தகவல்களை பார்க்கலாம். அமைச்சர் செந்தில் பாலாஜி குறித்து தான் இந்த வீடியோவில் முழுக்க பார்க்க போகிறோம். அப்படின்னா எந்த அளவுக்கு ஆதாரத்தை பார்த்திங்கன்னா தயார் பண்ணி வச்சுருக்கிறாங்க அமலாக்கத்துறை. செந்தில் பாலாஜி அவர்களை கைது பண்ணணும் அப்படின்னா ஆதாரங்கள் எப்படி தேவைப்படுகிறது, இது போன்ற ஒரு தகவல்களை தான், சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கலாம். அதாவது ஆதாரத்தை பார்த்திங்கன்னா தயார் பண்ண மேலும் வேகத்தை அதிகரிச்சிட்ருக்காங்க அமலாக்கத்துறை. அதிவேகமாக செயல்பட்டுருக்காங்கன்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு புறம் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி அவர்களை மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தால் தானே நீ ஆதாரத்தை அளிப்ப, மருத்துவமனையிலே பார்த்திங்கன்னா வெளியவே விட போகிறதில்ல, மருத்துவமனையில் வச்சு நாங்கள் அவரை விசாரணை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா வருமான வரித்துறையினர் பார்த்திங்கன்னா பொறுத்த அளவுக்கு செந்தில் பாலாஜியுடைய அனைத்து அக்கௌண்ட்டையும் முடக்கம் செஞ்சிட்டாங்க. நிலத்தையும் முழுக்க லாக் பண்ணிட்டாங்க. ஸோ வீடுகள் பார்த்திங்கன்னா முடக்கம் செஞ்சிட்டாங்க. வீட்டை பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு விற்கவும் முடியாது, நீங்கள் அதை பயன்படுத்தவும் முடியாது. கணக்கில் வராத எதையுமே பார்த்திங்கன்னா பயன்படுத்தாத மாதிரி வருமான வரித்துறையினர் முடக்கம் செஞ்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சென்னை மத்திய குற்றப்பிரிவு அவங்க பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, செந்தில் பாலாஜி அவர்களை பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் அமைச்சராக வேலை செய்யும்போது எவ்வளோ பேருக்கு பார்த்திங்கன்னா போக்குவரத்து துறையில் வேலை போட்டுட்டு கொடுத்தாரோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா செக் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் பார்த்திங்கன்னா மதுபானத்துறையிலும் இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் இந்த வேலைக்கு சேர்ந்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கட்சியில் போக்குவரத்து துறையில் இருக்கும்போது யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டுநர் மற்றும் டிரைவர் மற்றும் கண்டக்டர் வேலைகளுக்கு பணம் வாங்கி வேலைக்கு ஜாயின் பண்ணாங்களோ அத்தனை பேருமே கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணுவாங்க. ஸோ அந்த விசாரணையில் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா விசாரணை பண்ணி முடிச்சுட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வேலைக்கு சேர்ந்தீங்க, சர்டிஃபிகேட் வச்சா இல்லை அமௌண்ட் கொடுத்து வேலைக்கு சேர்ந்தீங்களா, வேறு எதனா பார்த்திங்கன்னா செக் பண்ணாமல் உங்களை வேலைக்கு சேர்ந்தாங்களா, இந்த வேலைக்கு செய்கிறதுக்குன்னு தகுதிகள் உங்கள்கிட்ட இருக்கா, எல்லா ஆவணங்களும் கரெக்டான முறையில் தான் பெற்று இந்த வேலைவாய்ப்பு கொடுத்தாங்களா, செந்தில் பாலாஜியிடம் நீங்கள் கொடுத்ததுக்கான ஆதாரம் எதனா சிக்கிச்சுன்னா உங்களை நாங்கள் சிறையில் அடைச்சிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சொல்லி விசாரணை பண்ணாங்க. ஸோ ஆதாரத்தை பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. 3 மூலைகளிலுமே பார்த்தோன்னா ஒரு பக்கம் வருமான வரித்துறையினர், ஒரு பக்கம் அமலாக்கத்துறை, மறுபுறம் மத்திய கூட்டுறவு பிரிவு. இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான், படாத பாடுபட்டுருவார். ஸோ சீக்கிரமே பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜியின் வழக்கு பார்த்திங்கன்னா ஒத்தி வச்சாங்க இல்லைங்களா, அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வரும். அதில் தெரிஞ்சிடும் செந்தில் பாலாஜி மீது எந்த அளவுக்கு ஆதாரம் திரட்டப்பட்டிருக்கு, அதில் அவர் குற்றம் செஞ்சுருக்கிறாரா செய்யலையா அப்படின்ற ஒரு முழுக்க ஒரு தகவல்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.